வணக்கம் and welcome to Kanna's Kitchen தமிழ். இன்னைக்கு மட்டன் ரோல் எப்படி செய்யறதுன்னு தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம ஏற்கனவே ஃபிஷ் ரோல் செய்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அதை ஒரு தடவை பாருங்க. ஏன்னா இந்த ரெசிபியில் நான் பேன்கேக் செய்கிற ரெசிபி வந்து நான் இதில் போடல. இதில் வந்து போன்லெஸ் மட்டன் வந்து ஒரு 500 கிராம் எடுத்திருக்கு. இது ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதோட உப்பு கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக விட்டு இதை அவிச்சு எடுத்துக்குங்க. மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த மட்டனோட லெவலுக்கு இருக்கிற மாதிரி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இப்போது அது ஒரு பக்கம் வேகட்டும். நாம் இப்போது கறி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டு இதில் வதக்கிக்குங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ரோல்ஸுக்கு கறி செய்யும்போது வெங்காயம் பெரிய துண்டுகளாக இருந்தால் ரோல் சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுங்க. இந்த பச்சை தூளுக்கு பதிலாக உங்ககிட்ட கறித்தூள் இருந்துச்சுன்னா அந்த கறி பவுடரில் இருந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிட்டு இப்போ நீங்கள் இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இதில் நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு. ரோல்ஸுக்கு தக்காளி அதிகமாக போனால் கறி வந்து கொஞ்சம் தண்ணித்தன்மையாக வந்துடும். தண்ணித்தன்மையாக வந்தால் ரோல் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதால் ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினது நீங்கள் அதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி உள்ளி சேர்த்துக்குங்க. நான் முதல்ல இஞ்சி உள்ளியை சேர்க்க மறந்துட்டேன், அதால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்ச மட்டன். இதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். அதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் வடித்து வச்சுட்டு தனியை மட்டனை மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. சில பேர் வந்து மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணாமல் இதுலேயே போட்டு அதை அவிச்சு எடுப்பாங்க. மட்டன் அவியறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அப்போது இந்த கறி வந்து கொஞ்சம் தண்ணித்தன்மையாகவும் கொஞ்சம் களித்தன்மையாகவும் வந்துடும். ரோல்ஸுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் ரோல்ஸ் சுற்றுறதுக்கு. இதில் 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ இதோடு போட்டு சேர்த்து பிரட்டுங்க. இந்த நேரம் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா பிரட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரோல்ஸுக்கான கறி ரெடியாச்சு. இனி ரோல் சுற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பேன்கேக் செய்கிற முறை வந்து நான் ஏற்கனவே செய்திருக்கிற ஃபிஷ் ரோல்ஸ் ரெசிப்பியில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை பாருங்கள். அப்போது அதில் பேன்கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ மாவு எடுத்தேன். 1 கிலோ மாவுக்கு 1 முட்டை இல்லை 2 முட்டை சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து, உங்களுக்கு விரும்பினா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கலர் விரும்புகிறவங்க. இல்லைன்னா அப்படியே வெள்ளையாகவும் விடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போது உங்களுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும். இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி பேனில் ஊற்றி தோசை மாதிரி வார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தோசையை வந்து 2 பக்கமும் நீங்கள் சுடக்கூடாது, ஒரு பக்கத்தை தான் சுடணும். ஒரு பக்கத்தை சுட்டுட்டு அப்படியே சுட்ட பக்கத்தை மேல் பக்கம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து இதில் போடுங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறியை வச்சு அந்த கறியை கொஞ்சம் நீள வாக்கில் ஒரு ரோல்டு ஷேப்புக்கு ஷேப் பண்ணி வையுங்க. இப்போது 2 சைட்ஸையும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போது ரோல்ஸை சுற்றிக்கலாம். கீழே உள்ள பக்கம் வந்து
வேகாத பக்கம். அப்போது நீங்கள் இப்போ சுற்றும் போது அது வந்து தானாகவே ஒட்டிக்கும். நீங்கள் மாவு ஒன்றும் பூச தேவையில்லை. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் அடுக்கி வச்சுடுங்க. பேன்கேக்கு செய்த மாவில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இந்த ரோல்ஸை இதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுங்க. ஒரு கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு இதில் 50 ரோல்ஸ் வந்திருக்கு. இனி உங்களுக்கு தேவையான அளவு ரோல்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றி இதை பொரித்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் பெரட்டி போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இந்த ரோல்ஸை எடுத்துக்கலாம். ரோல்ஸ் ரெடி ஆச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.